சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலியோட எல்லாம் உட்காந்து பார்க்கலாம். சூப்பராக போச்சு. வேறு லெவல் இருந்துச்சு. அவன் தான் மெயின் கேரக்டர் இந்த படத்தில். நல்லா இருந்துச்சு. அவரும் நல்லா பண்ணியிருந்தார். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அனுகிரகன் படம் பார்த்தேன். சுந்தர் கிருஷ் டைரக்டர் ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு. இந்த படம் ஒரு எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காரு. இது ரொம்ப நல்லா இருந்தது படம். இது இன்னும் இந்த ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன பையன் தன்னுடைய அப்பாவுடைய ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் சொல்கிற மாதிரி இருக்கும். அது கதையை பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் அப்பா ஆசைப்படுறதெல்லாம் அடையாததெல்லாம் இவர் அடைய வைக்கணும் அப்படின்ற மாதிரி. டைம் பரவாயில்ல, எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. காரணம் எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா இவர் டேரக்டர் இதில் எடுத்துருக்குது, வித்தியாசமாக எடுத்திருக்காரு. அந்த சின்ன பையனை நடிச்சவர் நல்லா நடிக்கிறாரு. 2 கேரக்டர் ரோல் ஆஃப் கிஷோர் அண்டு அவங்க அப்பா பேர் போடாங்க. ஹீரோடைய அம்மாவும் நல்லா இது பண்ணியிருக்காங்க, பர்ஃபார்மன்ஸ் நல்லா. அது இல்லாமல் இவர்கிட்ட நெருங்கி பழகக்கூடிய ஒரு பொண்ணு இது பண்ணாங்க. இவர் இந்த மாதிரி அவங்க அப்பாவுடைய ஆசைகளை நிறைவேற்றணுன்னு சின்ன வயசில் ஒரு ஷூக்கு கூட இல்லாமல் கஷ்டப்படுவார் அவங்க அப்பா. அதை எதெல்லாம் அவர் இழந்தாரோ அதெல்லாம் இவர் அதை அடைய வைக்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான ஸ்டோரி எடுத்திருக்காரு. எக்ஸலண்ட்டாக இருந்தது. போர் அடிக்காமல் போகுது, பரவாயில்ல, சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருக்குது சார். படம் பாஸ்ட் ஃபியூச்சர் பற்றி எடுத்திருக்காங்க. நல்லதே நினச்சா நல்லதே நடக்கணுன்றது தான் கான்செப்ட். படம் நல்லா இருக்குது. நல்ல டைரக்ஷன், நல்லா சிரிப்போட இருக்குது. ஸ்கோர் சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி நல்லா இருக்குது சார். சிம்பிள் மூவியாக இருக்கும். ரொம்ப இந்த ஃபியூச்சரிக்காக இல்லாமல் இப்போ வருங்காலத்தில் இப்படி இருந்தால் நம்ம போனால் எப்படி இருக்குன்ற மாதிரி தான் ஃபியூச்சரிக்காக நல்லா இருக்குது சார். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக நிறைவேற்றுறது தான் ஸ்டோரியே. அதான் இருக்குது. நல்லா சஸ்பென்ஸான மூவி. நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் நல்லா க்யூட்டாக இருந்தது சார். நம்ம பிலீவ் பண்ண முடியலனாலும் பிலீவ் பண்ணால் எப்படி இருக்கும் இந்த ஃபியூச்சரிக்கில் நம்ம நம்புகிற கடவுளை நம்புறவங்களுக்கு தெரியும். அந்த நம்புறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கணுன்றது கண்டிப்பாக இருக்கும் மூவி. இன்ட்ரெஸ்டிங் சார். லேக் கிடையாது, எதுவுமே கிடையாது. நல்லா படம் சூப்பராக இருந்ததுமா. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஆமாம், இது வரைக்கும் இந்த மாதிரி டைம் ட்ராவலில் அப்பா பையன் ஒன்றா நடிக்கிறதுன்றது இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது. நல்லா இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸ் சூப்பர்மா. எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. இல்லை படம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் இல்லைல்ல, எப்படி எடுத்துன்னு போவாங்கன்னே தெரியல, எப்படி முடிப்பாங்கன்னோ ஒரு த்ரில்லிங் இருந்துச்சு கடைசி வரைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக அப்படின்ற மாதிரி லைட்டாக இருந்துச்சு. பட் ஃபுல்லாகவே த்ரில்லிங்காக தான் இருந்துச்சு. என்ன நடக்கும் கிளைமேக்ஸ் அப்படின்ற ஒரு த்ரில் இருந்துச்சு. சாங்ஸ் வில்லேஜ் அட்மாஸ்பியர்ன்றதுனால வில்லேஜ் அட்மாஸ்பியருக்கு ஏற்ற மாதிரி நல்லா கரெக்டாக சூட் ஆகிருந்துச்சு சாங்ஸ் எல்லாமே. அவர் தான் ஹைலைட்டு மூவியில். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அனுகிரகன் படம் பார்த்தோம், நல்லா இருந்தது. இது டைம் ட்ராவல் சம்மந்தமான கதை. அப்பாவுக்கும் பையனுக்குமான கதை. முழுக்க முன்ஜென்மம், இந்த ஜென்மம், அப்பா பையன், அப்பா ஆசைப்பட்டத பையன் அப்படி நிறைவேற்றினார் மாதிரி கதை. மேக்கிங் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, கலர்ஃபுல்லாக. அதேமாதிரி மியூசிக்கும் ரொம்ப ஆறாறு நல்லா பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக பழனி பட்டாளம், பள்ளி பட்டாளம்னு ஒரு சாங்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் மியூசிக் டேரக்டரு. அதில் ஸ்பெஷலாக ஹீரோயினி ரொம்ப அழகான ஹீரோயினி பண்ணி நடிச்சிருக்காங்க. ஹீரோட அம்மாவும் ரொம்ப அழகான ஒரு ஹீரோயின் அம்மா. படமாக நல்லாயிருக்கு. மேக்கிங்கே நல்லா பண்ணியிருக்காங்க. இது இந்த மாதிரி கதையை சில பேர் பண்ண பயப்படுவாங்க. பட் இந்த டைரக்டர் ரொம்ப அழகாக நுணுக்கமாக கையாண்டிருக்காரு. அதான் படம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு இடத்துல கவனிக்கலனாலும் ஸ்க்ரீன் பிளேயில் தப்பானாலும் படம் புரியாமல் போயிடும். ஸோ அந்த விதத்தில் டைரக்டர் ரொம்ப நல்லா கையாண்டிருக்காரு. படம் நல்லாயிருக்கு, பார்க்கலாம். நான் சொன்னேன், பள்ளிப்பட்டாளம் ரொம்ப நல்லாயிருக்கு சாங்கு. மியூசிக் இன்னும் 2 சாங் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருக்குது. அப்பாவுக்கும் பையனுக்குமான முன்ஜென்மம் பின்ஜென்மம் இந்த ஜென்மம் எப்படி இருக்குன்ற மாதிரி ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க. படம் நல்லாயிருக்கு. படம் நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஃபீல் குட் மூவி தான். நல்லா இந்த பிளட் அதெல்லாம் நெகட்டிவ் எல்லாம் ஃபுல் பாசிட்டிவாக இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆமாம், வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்குது. நல்லா எல்லாம் சூப்பராக இருக்குது. ஃபுல் பாசிட்டிவாக இருக்குது. ஃபுல் படமும் பாசிட்டிவாக இருக்குது. அதான் பிடிச்சிருக்கு. போதும் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. என் ஹஸ்பண்ட் தேடிட்டு இருக்கேன்.
நைஸ். ஒரு 2-3 சாங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு. எல்லாமே மெலடி சாங் நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு பர்டிகுலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு ரொம்ப ஃபேமிலி சப்ஜெக்டாக இருக்குது. டைம் ட்ராவல் அப்படிங்கிறது போக போக தான் புரியுது. ரொம்ப இன்வால்வ் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்குது. அது எல்லாரும் சொல்லியிருப்பாங்க நிறைய பேர், அப்பா பையனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு ரிலேஷன்ஷிப். பையன் அப்பாவுக்கு நமக்கு கிடைக்கிற அதே கம்ஃபர்ட் சைல்ட்ஹுட்டில் கிடச்சிருக்கணும், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்கணும். ஸோ அவர் எப்படி ஒரு ஷூக்காக ஏங்குறதா இருக்கட்டும், இதை மாதிரி இல்லாமல் கூடவே அவருக்கு ட்ராவல் பண்ணி அந்த டைம் ட்ராவலில் போய் ஃப்ரெண்டாகவே ட்ராவல் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்க்ரீன் ப்ளே சரி, டேரக்டர் ரொம்ப அழகாக இதை கொண்டு போயிருக்கிறாங்க. மியூசிக்ஸும் சரி ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் தேட்டரில் ஃபேமிலியோடு வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம். சூப்பராக இருந்துச்சுங்க படம். இமோஷ்னலி நல்லா இருக்குது படம். ரொம்ப நல்லா இருக்குது. முகம் சுளிக்காமல் நம்ம எல்லாம் ஃபேமிலியோடு உட்காந்து பசங்க எல்லாரோட உட்காந்து பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் அப்பா பையனோட பாண்டிங் அது சூப்பராக இருந்துச்சு. நம்மளுக்கும் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சா நல்லாயிருக்கும், நம்ம அப்பாவோட ஆசையை நிறைவேற்றுற மாதிரி. ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம ஃபேமிலி நல்லா இருந்துச்சு. அவனோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. ஹீரோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. சின்ன வயசு ஹீரோவும் நல்லா இருந்தது. நல்லா பண்ணியிருந்தார். ஆமாம், நம்மளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக தான் கொண்டு போனாங்க. நான் ஸ்டார்டிங் பார்க்க முடியல, கொஞ்சம் ஷூட்டிங் லேட் ஆகிடுச்சு நாளை வரும்போது. ஆனால் மற்றபடி படம் ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. சாங் சூப்பராக இருக்குது. அதுவும் அந்த பசங்களோட சாங்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இல்லை போர். ஆமாம், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து பார்க்கலாம். பேரண்ட்ஸ், அதாவது பசங்க ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். முகம் சுளிக்காமல் எந்த ஒரு சீனுமே அந்த மாதிரி இல்லை. நல்லாயிருக்கு.